வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் ஜெயகாந்த். என்னென்னு சொன்னால், இப்போ வாஸ்துவை பற்றி பார்ப்போம். ஒரு மனிதனை ஒரு வாஸ்து வாழவும் வைக்கும், வாழ விடாமலும் செய்யும். இப்போ என்னென்னு சொன்னால், ஒரு வளவு என்று சொல்லி இதை எடுப்போம். வளவை எடுத்தோம்னு சொன்னால் அகலம் நீளம். ஆனால் இந்த வளவு இப்படி இந்த சரியாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் சதுரமாகவும் இருக்கலாம். இப்படி சதுரமாகவும் சரிசமனாகவும் இருக்கலாம். இப்படி அகலம் நீளமாகவும் இருக்கலாம். 20-40 இருக்கலாம். இல்லை கூட குறையவும் இருக்கலாம். ஆனால் இந்த மூலைகள் இப்படி வளையாமலுக்கு பார்த்துக்கொள்ளணும். இப்படி வளைஞ்சி வராமல் இப்படி இந்த மூளை பொதுவாக இப்படி இல்லாமலுக்கு தெரியுதானே, இப்படி இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை தரும். வாழ்க்கையில் பிரச்சனைகள்னு சொன்னால் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இதுதான் இந்த பிரச்சனை தானு சொன்னால் அதை மனசில் போட்டு உறுத்திட்டு உண்மையாகவே அந்த பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் அப்படியான பிள்ளைன்னு சொன்னால் அதை புரிஞ்சு கொண்டு இதை இப்படி செய்யலாம். நீங்கள் இதில் ஒரு வேலி ஒன்றை போட்டு இப்படி இதால் பிரிச்சுட்டு இதை வேறையா தோட்டம் செய்கிறதுக்காகவும் இதை ஒரு வளவாகவும் எடுக்கலாம். தெரியுதானே, விலங்குகளில் நான் மைக்கெல்லாம் இல்லை, சும்மா ஃபோனில் தான் ஆன் பண்ணி முதல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிறகு சொல்கிறேன். சரி, அப்போ இந்த வளைவுகள் இருக்கிறதாலேயும் மனிதனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சரி, வீடு எங்கே கட்டலாம்னு சொன்னால் இந்த இடத்துல வீட்டை கட்டுங்களா. இது கிழக்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இதில் எந்த பக்கமாவது ரோட்டு வரும். உங்களுக்கு இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், எங்கேயாவது வரும். வந்தால் இந்த கேட்டை வடக்கு பக்கம் எடுங்க. இதுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரியா? அதே போல் வடக்கு பக்கம் ரோட்டு வருமென்று சொன்னால் கிழக்கு பக்கம் எடுங்க. இது கிழக்கு பக்கம் வருமென்று சொன்னால் இந்த வடக்கு நோக்கி எடுங்க. இதெல்லாம் கேட். தெற்கு பக்கம் வருமென்று சொன்னால் இந்த கிழக்கு நோக்கி கேட் எடுங்க. எத்தனை அடி எங்கே வருமென்று சொல்கிறேன்னா பிறகு இது முக்கியம். பிறகு வீடு இப்படி இதில் வீட்டை கட்டுங்க. சரியா? இது தென்மேற்கு. இப்போ கிழக்கு பக்கம் நிறைய இடம் இருக்கும், வடக்கு பக்கம் நிறைய இடம் இருக்கும். அப்போ இந்த மூலையிலையெல்லாம் இப்படி வளைச்சி எதுவுமே கட்டிடாதீங்க. இந்த மூலைகளை மறிச்சு எதுவும் கட்ட வேணாம். இதெல்லாம் பிழையான அமைப்பு. அப்போ இந்த மூலைக்குள்ளேயெல்லாம் டொய்லெட்டோட பிட்டை கொண்டு கட்டாதீங்க. இந்த மூலைகளுக்குள்ளே கட்ட வேணாம். மூலைகளுக்குள்ளே டொய்லெட் பிட்டை கொண்டு கட்ட வேணாம். டொய்லெட் பிட் கட்டுறதுக்கும் நான் பிறகு சொல்கிறேன்னே இதில் எப்படி கட்டலாம். வடக்கு பக்கம் அல்லது மேற்கு பக்கம் கட்டுறதை விட இந்த மூலைக்குள்ளே கட்டாமல் மேற்கை ஒட்டி கட்டலாம். இதில் வழிகள் வருமென்று சொன்னால் வடக்கு பக்கம் கட்டலாம். இந்த இடத்துல எப்படி கட்டலாம். இதில் கிணறு வரும். அதுக்கு அடிக்கேற்ற மாதிரி இப்போ நகரப்புறங்களில் இருக்கிறார்களுக்கெல்லாம் கிணறெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறாங்கல்ல. கிணறு அந்த பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கிறதால கிணறு குடிக்கக்கூடிய நீர் இல்லை. அதனால தான் பைப்லைன் கொடுக்குறாங்க. அதில் குடிக்கக்கூடிய மக்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதுவான நீர் அதில் வருகிறது என்று அதை கொடுக்குறாங்க. கிணத்திலிருந்து குடிக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு நிறைய சுத்திகரித்து அதை குடிக்கணும். அதனால் வடகிழக்கு பக்கம் கிணறு, இதில் சமையலறை, கிச்சன். ஆனால் இது நான் பெருசாக காட்டியிருக்கிறேன். ஆனால் சின்ன சின்ன இடங்களும் வரும். ஆனால் கிழக்கு பக்கம் நிறைய இடம் இருக்கிற நல்ல வீடு ஒவ்வொரு ஆக்களுக்கும் பிடிச்ச மாதிரி எந்தெந்த திசையில் இருக்கணுமென்று சொல்லுவாங்க. அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ற மாதிரியான வீட்டு அமைப்புகள், அதுக்கு பூசக்கூடிய வண்ணங்கள் எல்லாத்தையும் நம்முடைய சொல்கிறேன். இப்போ பொதுவான அமைப்பு தான் இது. வடக்கு பக்கம் இடம் இருக்கணும், மேற்கு பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கணும், பிறகு
தெற்கு பக்கமும் கொஞ்சம் இடம் இருக்கணும், கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நிறைய இடம் இருக்கணும். இதுதான் பேசிக்கான வாஸ்துவின் அமைப்பு. இப்போ இதில் சாமி ரூம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு வீடியோ எடுத்தான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணுமென்று இழுத்து கொண்டு போவாங்க. முக்கியமான கருப்பொருள் என்னவோ அதை சொல்லிட்டு விஷயத்தை முடிச்சிடணும். அப்போ நமக்கு சாமி ரூம் தேவை, சமையல் ரூம் தேவை, படுக்கிறதுக்குரிய அறைகள் தேவை, எந்த பக்கம் இதுண்ட வழி வைக்கலாம் என்று சொல்லி வரும். இப்போ உங்களுக்கு மேற்கு பக்கம் வாசல்னு சொன்னால் இந்த வீட்டை கொஞ்சம் பின்னுக்கு எடுக்கலாம். பின்னுக்கு எடுத்து இது முன்னு வாசலை வச்சு அந்த பக்கமும் இடத்தை வச்சு கட்டலாம். அதுதான் இந்த அமைப்பு. அப்போ இந்த வளைவுகள் இல்லாமலுக்கு இந்த வீட்டில் இருந்தால் அப்படி வளைவுகள் இல்லாமலுக்கு கட்டுங்க. செவ்வகமாக இருக்கணும் அல்லது சதுரமாக இருக்கணும். மற்ற விஷயங்களை மற்ற வீடியோவில் சொல்கிறேன்னா நன்றி.